வணக்கம். இது ஜோவின் குரலொலி. உங்கள் ஜோ. மக்கள் நீதி கட்சியின் தலைவர் திரு கமல்ஹாசன் அவர்கள் அவங்களுடைய கட்சி பொதுக்கூட்டத்தில் சில விஷயங்களில் பேசியிருக்காரு. அதில் குறிப்பிடும்படியாக சில விஷயங்கள் நம்ம அதில் பார்க்கலாம் இந்த வீடியோவில். அதாவது தினமும் காந்தியின் வீரத்தையும் நேர்மையும் இருக்குதா அப்படின்னு சொல்லி என்ன நானே கேள்வி கேட்பது உண்டு தினமும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்னை எல்லாரும் அரசியலுக்கு போகாதீங்க, பிக் பாஸு கூட போகாதீங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அரசியலுக்கு போகாதீங்க ஏன் சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியல. அதுக்கு போகணும் அப்படின்னா நிறைய பேர் எங்கிட்ட சொன்ன விஷயம், அதுக்குன்னு தனி மூளை வேணும், அது அப்படி இருந்தால் தான் அதில் ஜெயிக்க முடியும்னு கூட சொன்னாங்க. நான் நினச்சேன் அரசியலுக்கு போகிறதுக்கு நான் வேட்டைக்காக போகிறேன், அரசியல் அப்படி பதுங்கி பாஞ்சு போகிறதுக்கு அப்படிங்கலாம் ஒரு கொஸ்டினை முன்னாடி வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸு அரசியல் களம் எங்கே பார்த்தாலும் மக்கள் சந்திக்கக்கூடிய இடத்துல நம்முடைய கருத்துக்களை நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறத நான் அதை தேர்ந்தெடுத்தேன் அப்படிங்கிற விஷயத்தையும் தொண்டர்கள்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அதாவது இந்த அரசியல்வாதிகளை தோற்று போன அரசியல்வாதிகளையும் இந்த மக்கள் என்றைக்குமே ஞாபகம் வச்சுருப்பாங்க. அதுக்கு உதாரணமாக என்னையே எடுத்துக்கலாம். அந்த தோற்று போன அரசியல்வாதி என்னையேன்னு சொல்லலாம், நான் அதனால தைரியமாக நான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. என்னதான் தோற்று போகிறங்கிற ஒரு விஷயம் ஒரு நிரந்தரமான ஒரு விஷயம் இல்லை. இப்போ பிரைம் மினிஸ்டர் பதவி கூட நிரந்தரமான ஒரு பதவி இல்லை. அந்த பொசிஷன் மாறும். அந்த பொசிஷன் மாறணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த கட்சியிலையும் அரசியலே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களில் கமல்ஹாசன் அவர்கள் பகிர்ந்திருக்காரு. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.